வெல்கம் டு ஆல் த aspirants. நம்ம இன்னைக்கு 3rd ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துலாம். குன்பி கீத் மற்றும் மிசோல் எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. டிப்பானி ஜூரியன் மற்றும் பதர் எந்த மாநிலத்தின் நடனம்? குஜராத். சத்தி மற்றும் தமால் எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. சார்கி மற்றும் மாங்கன் எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் கடோடி, பைனா, பூஞ்சியா மற்றும் தோடியா. சிஎன்ஆர் ராவோ மற்றும் சச்சின் டெண்டுல்கர் 2013ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பசவண்ணா வசனங்கள் சொல்லக்கூடிய தத்துவத்தையும் வசன சாகித்யம் சொல்லக்கூடிய புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. பசவண்ணாவை பக்தி பந்தாரின்னு சொல்லுவாங்க. உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்பு மற்றும் மையத்திற்கு எஞ்சிய அதிகாரங்கள் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 இருந்து 2002 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்விக்கான ஏற்பாட பிரிவு 45ல சொல்லியிருக்காங்க. அசோக சக்கர விருது பெற்ற முதல் இந்தியர் ராகேஷ் சர்மா. சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில் நடந்துச்சு. கோவால கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை லடென்கா, குமோட் ஃபெஸ்ட் மற்றும் சிக்கல் கலோ. சிஆர் தாஸ் இந்தியர்களுக்கான இந்தியன் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் நிஷ்டா திட்டம் 2019ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. சமகர சிக்ஷா மற்றும் நிபுன் பாரத் மற்றும் வித்யாஞ்சலி 2021. PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் 2022. உல்லாஸ் அல்லது புதிய இந்திய இலக்கிய திட்டம் 2022. ஸ்வயம் பிளஸ் மற்றும் பிரேரணா திட்டம் 2024ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. சிஆர்பிஎஃப்பின் டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? விதில் குமார். ஃபைட் மகளிர் உலக ரேபிட் மற்றும் பிரிட்ஜ் சாம்பியன்ஷிப் 2024 வென்றவர் யார்? கொனிரு ஹம்பி. திகிர் பழங்குடியினர் முதன்மையாக எந்த மாநிலத்தில் உள்ளனர்? நாகாலாந்து. எந்த அமைப்பு நிதி நிலைத்தன்மை அறிக்கை வெளியிட்டது? RBI. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சமீபத்தில் எந்த இடத்தில் 5000 ஆண்டுகள் பழமையான நீர் மேலாண்மை அமைப்பை கண்டுபிடித்தனர்? ராக்கிகர்கி, ஹரியானா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வங்கியின் MD மற்றும் CEO ஆக நியமிக்கப்பட்டவர் யார்? அமிதாவ் சாட்டர்ஜி. நிது சக்சேனா மகாராஷ்டிரா வங்கியுடைய தலைவர். சஞ்சீவ் நோட்டியல் உஜ்ஜீவன் சிறுநிதி வங்கி. அஜித்குமார் KK தனலட்சுமி வங்கி. சல்லா ஸ்ரீனிவாசல ஷெட்டி SBI உடைய தலைவர். மனோஜ் மிட்டல் சிட்டி வங்கியுடைய தலைவர். இந்திரஜித் கைமுத்ரா யூனிட்டி ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி. KVS மணியன் ஃபெடரல் வங்கி. பார்த்த பிரதிம் சென்குப்தா பந்தன் வங்கி. 2024ஆம் ஆண்டுக்கான மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? குகேஷ் டி, ஹர்மன்பிரீத் சிங், பிரவீன் குமார், மனு பாக்கர். இந்த 4 பேருமே இந்த வருஷத்துக்கான மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சண்டிகர் பல்கலைக்கழகம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை வாங்கியிருக்காங்க. எதுக்காகனா கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுல சிறப்பா விளையாடினாங்க அதுக்காக. நோவக் ஜோகோவிக் மற்றும் ஐத்தானா பொன்மதி லாரஸ் உலக விளையாட்டு வீரர் விருது வாங்கியிருக்காரு. அபினவ் பிந்த்ரா IOCL ஒலிம்பிக் ஆர்டர் ஆஃப் விருது வாங்கியிருக்காரு. லாலியன் சோலா சாங்தே மற்றும் இந்துமதி கதிரேசன் 2024ஆம் ஆண்டின் ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் வீராங்கனை விருது. பிரத்யாசாரி 32வது ஏகலவ்யா புரஸ்கார் விருது. ரோட்ரி மற்றும் ஐத்தானா பொன்மதி பாலண்டியர் விருது. JR ஜூன்சியஸ் மற்றும் ஐத்தானா பொன்மதி FIFA சிறந்த வீரர் விருது. ஹர்மன்பிரீத் சிங் இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் ஹாக்கி ஸ்டார் விருதுகள்ல ஆண்டின் சிறந்த ஆண்களுக்கான வீரர் விருது வாங்கியிருக்காரு. செய்திகளில் பார்த்த பச்சை நண்டு எந்த பகுதியை சேர்ந்தது? அட்லாண்டிக் மற்றும் பால்டிக் பெருங்கடல். ப்ராஜெக்ட் லயன் அட் 2047 2021ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா திட்டம் 2016ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. நீலக்குறிஞ்சி பூவுடைய அறிவியல் பேர் ஸ்ட்ராம்பலியனஸ் குந்தியானா. சித்தேஸ்வரி கோயில் திருப்பரம் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. நச்சு எபிடெர்மல் நெக்ரோலிசிஸ் டிசீஸ் அல்லது லைல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதை தாக்கும் அப்படின்னா தோல். பைனார் விண்வெளி திட்டம் ஆஸ்திரேலியா நாட்டு தொடர்புடையது. புனட் சாங்சு நீர்மின் திட்டம் பூட்டான் நாடு ஆரம்பிச்சிருக்காங்க. சுபார தொலைநோக்கு ஆரம்பிச்ச நாடு ஜப்பான். ப்ரோ கபடி லீக் 2024 பட்டத்தை வென்ற அணி எது?
ஹரியானா ஸ்டீலர்ஸ் பாட்னா பைரேட்ஸை தோக்கடிச்சு இந்த பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. அமன் சக்ராவத் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்ல இந்தியாவுடைய முதல் தங்கப் பதக்கம் வாங்கியிருக்காரு. 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய பெண்கள் கேரம் பட்டம் ராஷ்மி குமாரி வாங்கியிருக்காங்க. 24வது தேசிய பாரா நீச்சல் சாம்பியன்ஷிப்பை கர்நாடகா மாநிலம் ஜெயிச்சிருக்காங்க. 14வது சீனியர் தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க ஒடிசா. 4வது தேசிய துடுப்பு நீச்சல் சாம்பியன்ஷிப்பை வங்கதேசம் ஜெயிச்சிருக்காங்க, மேற்கு வங்கம். சீனியர் ஆண்கள் ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப்பை கேரள மாநிலம் ஜெயிச்சிருக்காங்க. உலக ஆடியோ விஷுவல் மற்றும் என்டர்டெயின்மெண்ட் உச்சி மாநாடு 2025 நடத்தும் நாடு எது? இந்தியா. இதை ஷார்ட்டா வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேவ்ஸ் 2025. இந்தியா சிமெண்ட்ஸ் வேதியியல் உடைய 17வது சர்வதேச காங்கிரஸ் 2027 நடத்த போறாங்க. இந்தியா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சயின்ஸ் வருடாந்திர மாநாடு 2025 நடத்த போறாங்க. 2024 to 26க்கான கொழும்போ செயல்முறையோட தலைவர் இந்தியா. இந்த கொழும்போ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2003ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவுடைய 48வது அமர்வு இந்தியால நடந்து முடிஞ்சிருக்கு. உலகளவு கூட்டுறவு மாநாடு இந்தியா நடத்தியிருக்காங்க. உலக கடல்சார் மாநாடு 2024 இந்தியா, அது சென்னையில நடந்திருக்கு. இந்த உலக கடல்சார் மாநாடு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கக்கூடிய ஒரு மாநாடு. இந்தியாவின் மிகப்பெரிய பௌத்த ஆலயம் எங்கே அமைந்துள்ளது? அருணாச்சல பிரதேசம்.